வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல் 61ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. முதல் ப்ரோமோவில் நடந்த விஷயம் இருக்குல்ல, எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் வினோத்தை பற்றி ஆதிரை தனியாக போய் நின்று பேச்சு. எல்லாரும் பேசினாங்க. எல்லாருமே வந்து இவங்க எனக்கு லெஃப்ட்டில் இருக்கணும், ரைட்டில் இருக்கணும், நான் வந்து சென்டரில் வந்து விஜய் சேதுபதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தர்பார் படத்து தலைவர் டைலாக்லாம் போட்டுட்டு கிடந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, ஆதிரை வந்து எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, டாஸ்க்கே முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஆதிரை போயிட்டு வந்து வினோத்தை பற்றி பேசிட்டு இருந்தா. என்ன பேசிட்டு இருந்தா, இது மாதிரி வந்து காமெடி அப்படிங்கிற பேரில் வந்து பண்ணிட்டு இருக்கனால மட்டுமே வந்து உள்ள சர்வே ஆகிட்டு இருக்கிறதோ இல்லை வந்து அது பண்ணுறது சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி அந்த டாஸ்க்கை தாண்டி ஒரு விஷயத்த பேசணும்னு சொல்லி வந்து ஆதிரை ஆசைப்பட்டு வினோத்தை வந்து டவுன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பேசிட்டு இருந்தா. அது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆதிரை என்ன தான் பூசி முழுதுனா அது வேலைக்காகாது. வெளியே வந்து என்ன பார்க்குறாங்க, மக்கள் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தர்பூசணி வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து வினோத் தான். வினோத் வந்து அப்போ தான் பண்ணால் அது உண்மைதான் இருக்கட்டும், ஒரு காரணமாகவே இருக்கட்டுமே. கேம் அதானே, நீ வந்து வெளியே போட்டு ஒன்றை போட்டு புஷ் பண்ணுறானா அதை தாண்டி நீ எப்படி உள்ளுக்குள்ளே நிற்கிற அப்படிங்கிறதான விஷயமே. என் பார்வதி போட்டு அடிக்காத அடியா, இல்லை கமுதினை போட்டு அடிக்காத அடியா, இல்லை அரோராவை போட்டு அடிக்காத அடியா, எல்லாருமே உள்ளுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு பிளேயரும் அடி வாங்கி தான் முன்னாரா. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் கொடுத்து அந்த போஸ்டிங் எனக்கு வேலை செய்ய தெரியலங்கிற விக்ரம் வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு தகுதியான ஆளாக வந்து விக்ரம் எல்லோரும் சொல்கிறாங்க. 60-70% பீப்புள் வந்து விக்ரம் தான் சொல்கிறாங்க. அப்போ அவன் எப்படி முன்னேறி வந்திருக்கான் அப்படிங்கிறதான் பார்க்கணும். உள்ளே இருக்கவங்க சப்போர்ட்டில் இருக்காங்களா, வெளியே இருக்க சப்போர்ட்டில் இருக்காங்களா, அதெல்லாம் அடுத்த விஷயம். உள்ளுக்குள்ளே கேம் ஆடுறானா, அவன் ஒழுங்காக ஆடுறானாங்கிறத விஷயம். ஆனால் ஆதிரைக்கு கேம் ஆட தெரியலை. ஆதிரைக்கு கேம்னா என்னன்னே தெரியலை, ஸ்பெல்லிங்கே தெரியல. அவளுக்கு என்ன உள்ளே வந்திருக்கான்னா, நான் ஜெயிக்கணுங்கிற மனநிலைகள் ஆதிரை வரல. பாரு வந்திருக்கா. பாரு வந்து என்ன பண்ணுறா தெரியுமா, உள்ளுக்குள்ளே இருக்கா, அவளோட கேமை தான் ஆடுறா. அப்படியே அடி தோண்டையிலேருந்து பேசுகிறாங்க. அவ்வளோ தூரம் தம் கட்டி பேச வேண்டிய விஷயமே அது கிடையாது. இவங்களுக்கு என்ன பாருவாக இருக்கட்டும், ஆதிரியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசுகின்ற ஃபார்மெட்டு என்னென்னா அடித்தொண்டையிலேருந்து பேசிட்டா நம்ம சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் என்னென்னா பர்சனலாக அவங்க எடுக்கிற சில டெசிஷன், கேமுக்குள்ளே எடுக்கிற டெசிஷனையும் அவங்க வந்து வெளியேருந்து பார்க்குற இந்த லைவில் பார்த்துட்டு இருந்த விஷயத்தையும் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஆதிரி. நீ லைவில் பார்த்தது வேறு, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிட்டேன்னா அந்த சூழ்நிலை லைவில் பார்த்து ஒரு சில விஷயங்கள் டேட்டா தெரிஞ்சு வச்சுருக்க. அது உனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். அது அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் யார் மேலே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானம். ஏன்னா இதைத்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் விஜய் டிவி என்ன பண்ணியிருக்கான், அந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த ப்ரோக்ராம்குள்ளேருந்து என்ன கண்டென்ட் இருக்கோ அதை தான் மக்கள் ரசிப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் இருக்க லைவ்லாம் நம்ம பார்க்கறதில்ல. இப்போ ரிவ்யூ போகிறத பார்த்துட்டு வேணால் மக்கள் சில பேர் லைவை கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. இதுவரை அத்தனை மக்களுமே லைவ் பார்க்குறவங்க கிடையாது. 1 hour எபிசோடை பார்த்து முடிவு பண்ணுறவங்க தான் அதிகம். நீ 1 hour எபிசோடை பார்த்து அதில் என்ன பல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த உள்ளுக்குள்ளே வந்து கேம் ஆடி இருந்தீங்கன்னா நீ புத்திசாலி. நீ ஏன் நாங்களாம் உண்மையாக இருக்கோம், நாங்களாம் உனக்கு நீ ஹர்ட் ஆகலையோ, உனக்கு பிடிக்கலையோ, நான் வந்து வண்டியாக பேசிகிட்டு இருப்பேன், அதுதான் வந்து உண்மையான விஷயம். அதுதான் மக்களுக்கு பிடிக்கணும் பிடிக்காது. இப்போ என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் காட்டினா வந்து மக்களுக்கு பிடிக்குமா? இப்போ நான் உட்காந்து வீடியோ பேசுகிறேன், என் ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே சொன்னால் நீங்கள் கவனிப்பீங்களா? இந்த கண்டென்ட்டுக்கு தான் வேல்யூ, இந்த வீடியோவில் போகிற டைட்டிலுக்கு தான் வேல்யூ, எனக்கு கிடையாது. எனக்கு என்ன வந்து பார்த்து மதிக்கணும்னா என் மண்டையும் மூஞ்சில் இருக்கிற முடியும் பார்த்துட்டா மதிப்பாங்க. கண்டென்ட்டுக்கு என்ன டைட்டில் போடுறான், அந்த டைட்டில் போடுறதுக்கு உள்ளுக்குள்ளே சென்சிபிளாக ஏதாவது பேசுகிறானா, உருப்படியாக பேசுகிறானா, சுற்றி அட்மாஸ்பியர் நல்லா இதா, மைக்கு நல்லா இதா, சவுண்டு நல்லா இதா, இதைத்தானே பார்ப்பான் ஆடியன்ஸு. அவன் ஒன்று 5 நிமிஷம் உட்காந்து கேட்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது தானே வந்து நம்மளோட வேலை. அந்த பேசிக் நாலேஜ் கூட புரியாத ஒரு ஆள் தான் ஆதிரை. நான் வந்து கோவத்தில் இருக்கேன், நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கேன், அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன் அப்படிங்கிறது நேர்மையாக பேசுகிறதா நினச்சிட்டு. தைரியமாக பேசுறதுக்கும் நேர்மையாக பேசுறதுக்கும் ஏன் கொலைகாரன் கூட தைரியமாக தான் இருப்பான். தவறு பண்ணுறவன் குற்றவாளியெல்லாம் தைரியமாக தான் இருப்பான். அதுக்குன்னு அது தைரியமானவனாயிருமா? அப்படி கிடையாது. எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்றாங்க. எதுக்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சாமல் இருக்கிறது தப்பு தான். எதுக்கு அஞ்சணும்னு தெரிஞ்சு கரெக்டாக அஞ்சுவாங்களாம். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு கரெக்டான நேரத்தில் பயப்படுறவன் தான் உண்மையாலுமே வீரனா. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் தைரியமாக இருக்கிறது பேர் அசட்டு தைரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, தமிழ் அழகான வார்த்தை, அசட்டு தைரியம். அந்த அசட்டு தைரியத்தில் இருக்கிற ஆட்கள் தான் பாரு, ஆதிரை எல்லாமே. கொஞ்சம் அதில் அசட்டு தைரியம் கொஞ்சம் அதிகமாக அடிக்கடி போய் வந்துட்டு போகிறது வந்து அரோரா. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, வினோத் வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் வினோத் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல, ஏன் இப்படி பேசி விட்டீங்க, இதை ஃபஸ்ட்லாம் வந்து தனியாகவே சொல்லலாம்ல. அதாவது டாஸ்க் வந்துட்டு இருக்க நேரத்தில் பிக் பாஸ் தெளிவாக சொல்கிறார், 2 பேரை மட்டும் சொல்லுங்கள், அதுக்கான ரீசன் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. வேறு எதை பற்றியும் பேசாதீங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறமேட்டு வந்து 5 பேர் சொல்கிறான். இவங்களாம் இருக்க தேவையில்ல, அவங்களாம் இருக்க தேவையில்ல. அவள் டீட்டெயிலே தேவையில்லை. அவங்கள்ட்ட என்ன கேட்டாங்களோ அதை சொல்லு. பைனரியாக பதில் சொல்லிட்டு போக வேண்டிய விஷயத்துக்கு இவள் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசணுன்னே வினோத் டென்ஷனாகி பேசினாப்புல. வினோத் பேசின சில வார்த்தையை விட்டுட்டாப்புல. என்னை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இல்லைன்னு ஒரு வார்த்தையை விட்டாப்புல. தகுதி இல்லைன்னு சொன்னோடனே தகுதி இல்லைன்னு எப்படி சொல்ல, உரிமை இல்லைன்னு சொல்லுங்கள், உரிமை இல்லைங்கிற பாருங்கள். அதை என்ன உரிமை இல்லைன்னு சொல்லுங்கள், ஆனால் தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. தகுதி இங்கே எல்லாருமே ஈக்குவலாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை நானும் தப்பாக தான் சொல்லிட்டேன். வினோத்துக்கிட்ட இருக்க மிகப்பெரிய ட்ராபேக், நல்ல டேலண்டடான பர்சன், நல்ல அறிவுள்ள பர்சன், ஆனால் பேச தரல.
வினோத்துக்கு சத்தியமாக சொல்கிறேன் பேச தெரில. கொஞ்சம் சலனத்துலேருந்து மீண்டு வந்தால் மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும். ஆனால் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறது விஷயம் கிடையாது. அதே மாதிரி சொல்கிறத தப்பாகவே சொல்லிட்டு உன்னை பற்றி தயவு செஞ்சு அதுக்கு ஃபீல் பண்ணிட்டே இருக்காது. ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிட்டே இருக்காது வினோத். நம்மளுடைய இடத்த வச்சு நம்ம இருக்கிற இடத்த வச்சு ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் நான் பேசி பார்த்துருக்கேங்க. இதை நம்ம சொன்னோன்னா எப்படி எடுத்துப்பாங்களோ தெரியாது. ஆனால் சொல்லிடலாம், அது தோணும் தப்பு கிடையாது. ஏன்னா சொல்லணும்ல, யாராவது சொல்லி தான் ஆகணும். என்ன விஷயம்னா, இப்போது எல்லாருமே ஒரு சமூகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகள், எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. முதல்ல ஒடுக்கப்பட்டவங்கன்னு உலகத்தில் ஒரு 2 ஜாதி தான் இருக்காங்க. உலகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஜாதி தான். ஒருத்தர் இருக்கிறவன் இல்லை, ஒருத்தர் இல்லாதவன். உன்கிட்ட இருக்குதா, அதாவது பணம் இருக்கிறவன், பணம் இல்லாத. பணம் இருந்தால் நீ எந்த ஜாதிலாம் உன்கிட்ட பார்க்க மாட்டான். எவ்வளோ பெரிய ஜாதிக்காரன் கூட உன்கிட்ட வந்து சேர்ந்துருவான். என்ன பண்ணுவான், அவன் குடும்பத்துக்குள்ளே நீ போய் பொண்ணு தேடும்போது, குடும்பத்துக்குள்ளே போகும்போது மட்டும்தான் அவன் கொஞ்சம் கிமிக்ஸ் காட்டுவான். ஆனால் பொது வழி அப்படின்னு வரும்போது, பொதுவான இடத்துல வந்து ஜாதி வச்சு மிகப்பெரிய சாதனையை வந்து புரிஞ்சவன் எவனுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ரொம்ப கீழே இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இருந்து ஒழிச்சிட்டு வந்திருக்கோம். அதனால் வந்து எதை பேசினாலும் அந்த சமூக உரிமையை பற்றியே பேசணும், சமூக மைண்ட் செட்டோடையே இருக்கணும் அப்படின்னு வினோத் நினைக்கிறாரு. அது நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் ஆனால் அதுக்கான மேடை இது கிடையாது. இங்கே உன்னுடைய வாய் என்ன பேசுது, உன்னுடைய கண் எதை பார்க்குது, உன்னுடைய கைகள் எதை வந்து நோக்கி வந்து குற்றம் காட்டுது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பிக் பாஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதைத்தான் வந்து மற்றவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதைத்தான் வந்து வினோத் கரெக்டாக பார்த்து பண்ணணும். வினோத் கை ஒரு சில டைம் சும்மா இருக்க மாட்டேங்குது, வாய் வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது, வாயில் வந்து வார்த்தையை விட்டுறாப்புல, கண் வந்து கண்ணு தான் கொஞ்சம் அப்பப்போ சரியாக பார்க்குது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி கையும் வாயும் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்கன்னா வினோத் மாதிரி ஒரு சரியான ஒரு கண்டஸ்டன் யாருமே கிடையாது. அந்த வினோத்துடைய பல்ஸு எதை டியூன் பண்ணால் வந்து வினோத் டென்ஷனாக அதை டியூன் பண்ணி விட்டாங்க. ப்ளஸ் ஆதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வினோத்துடைய மெயின் விஷயம் என்னென்னா, உள்ளே இருந்தப்போ வினோத்தை வந்து ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ வெளியே மக்கள்கிட்ட வினோத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஆதரவு வந்து ஆதிரியை ரொம்ப காயப்படுத்தியிருக்குது. அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கண்டஸ்டன்ட் 70 நாள் தாண்டிட்டாங்க, நம்மளால் அத்தனை நாள் தாண்ட முடியலையே, இவங்களாம் 70 நாள் தாண்டிட்டாங்களே. ஸோ நம்ம அவ்வளோ உண்மையாக இருந்திருந்தோம், நம்ம வந்து நம்மளுடைய மனசுக்கு அவ்வளோ உண்மையாக இருந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த இயலாமையினால் பேசுகின்ற விஷயம்தான் ஆதிரியோடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் வரது தான் இந்த கோவங்கள், இந்த அடுத்தவங்களை குறை சொல்கிற தன்மை அப்படிங்கிறலாம். ஏன்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறனால தான் பார்வதிலாம் நல்ல பிளேயராக தெரியுறான், அரோரா நல்ல பிளேயராக தெரியுது, பிரச்சனை கிடையாது. பார்வதி வந்து ரொம்ப பயங்கரமான பர்சன், ரொம்ப நேர்மைக்கு உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கல, லாஜிக்கே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி தனக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கா, மற்றபடி யாருக்குமே உண்மையாக இல்லை. மற்றவங்க என்ன ஹர்ட் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படுற ஜென்மமே கிடையாது வந்து பார்வதி அப்படிங்கிறதா உண்மை அப்படின்னு பல பேர் ட்விட்டரில் எழுதியிருந்தாங்க. நான் சொல்கிறது அப்படிலாம் வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. பார்வதி தனக்கு மட்டுமே உண்மையாக இருக்கிற ஒரு அற்புதமான ஜீவன் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு இதை தோணுச்சு. இதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் இருக்குது, அதை வந்து இதிலே பேசினா ரொம்ப லென்த்தாக போயிடும். நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.